Hello friends, வணக்கம். Welcome to Passion Kitchen. நான் பூர்ணிமா. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க பார்க்கிறது இதுவே முதல் முறைனா மறக்காம Subscribe பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் தஹி ஆலூ தாங்க செய்ய போறோம். இது வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 3/4 கிலோ அளவு உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். 2 விசில் வேக விட்டு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு கூடவே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு மூணுமே வந்து 1/4 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டு கோட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கை வந்து இதில் போட்டு கொஞ்சம் ஓரளவு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அது ஃப்ரை ஆகிட்டுருக்க அந்த கேப்பில் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தயிர் வந்து இதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் வந்து 2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1 டீஸ்பூன், மொத்தம் 3 டீஸ்பூன் அளவு, மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் வந்து 1 டீஸ்பூன். இப்போ இது எல்லா மசாலாவும் தயிர் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கணும். இப்போ இது இந்தளவு ஃப்ரை ஆனால் போதும். இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து கிரேவி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ அதே கடாயிலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் தாளிக்க போகிறேன். பொரிஞ்சதுக்கப்புறம் மிளகாய் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 3 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது கூடவே 4 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெங்காயம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட போகிறோம். ஆஃப் பண்ணி இது ஒரு 2 நிமிஷம் இந்த சூடு வந்து லைட்டாக குறையட்டும். குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம தயிரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ சூட்டோடு ஆட் பண்ணிங்கன்னா அந்த தயிர் வந்து இதுவாகிடும். அதனால தான் நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டு அதுக்கப்புறமா ஊற்றுறோம். இப்போது ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தயிரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கிறோம். சூட்டோடு ஆட் பண்ணிங்கன்னா திரிஞ்சிடும், அதனால தான் ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ தான் நான் அடுப்பை ஆன் பண்ணுறேன். இதுக்கப்புறம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது வந்து நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 1.5லேருந்து 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதே கப்லேயே தண்ணி ஆட் பண்ணேன், அதனால தான் கலராக இருக்குது தண்ணி. இப்போ இது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு மசாலா போட்டு ஃப்ரை பண்ணும் போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க தேவைக்கேற்ற மாதிரி. இது கூடவே கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது கூடவே நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃப்ளேம் வந்து லோலேருந்து மீடியம் பண்ணிக்கலாம். மீடியம் பண்ணிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் இது கொதித்து சுண்டி வரட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஓரளவு திக்காகவும் ஆயிருக்கு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கடைசியாக கொத்தமல்லி தழையை மேலே தூவி இறக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தஹி ஆலூ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, புல்கா எல்லாத்தோடும் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.